இன்றைய பஞ்சாங்கம் ஜூன் 30, 2025, 30/6/2025, தமிழ் விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 16ஆம் நாள் திங்கட்கிழமை. மகம் நட்சத்திரம் காலை 7:22 வரை, அதன் பிறகு பூரம் நட்சத்திரம். வளர்பிறை பஞ்சமி திதி காலை 9:25 வரை, அதன் பிறகு சஷ்டி திதி. சித்த யோகம் காலை 7 மணிக்கு மேல், அதுவரை யோகம் சரியில்லை. மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று சஷ்டி விரதம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு சூரியன், கடகத்தில் புதன், சிம்மத்தில் செவ்வாய் சந்திரன் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசிபலன்: மேஷ ராசி. மன நிறைவும் சந்தோஷமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மனசுல கவலைகள் இருந்தது, குழந்தைகளை பற்றிய கவலைகள், வியாபாரத்தை பற்றிய கவலைகள், படிப்பை சார்ந்த கவலைகள், வியாபாரத்தை சார்ந்த கவலைகள்லாம் இருந்தது. அதெல்லாம் இன்னைக்கு உங்களை விட்டு விலகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். கவலைகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கும். குடும்பம் சார்ந்த செலவுகள் அதிகரித்தாலும் அது சந்தோஷ செலவுகளாக இருக்கும். உடன்பிறப்புகளால் ஆதாயம் ஏற்படும். உடன்பிறப்புகள் மூலமாக மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சார், எனக்கு தம்பி தங்கை கிடையாது, தம்பி தங்கைங்களுக்கு எனக்கு நான் ஒத்த பையன் அப்படின்னு சொல்றவங்க கூட பங்காளிகளால் உதவிகள் கிடைப்பதற்கு, பங்காளிகளால் மரியாதை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசில் இருந்த கவலையை போக்கும் விதமாக நற்செய்திகள் வரும். குடும்பத்துல சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளின் வளர்ச்சியை கண்டு பூரிப்படைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகி ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கும். உங்களுடைய வியாபாரத்துல நீங்க பெரிய மாற்றத்தை உணர்வீர்கள். வியாபாரத்தின் மூலமாக பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு, பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு கௌரவம் உயர்கின்ற யோகமான நாள். மரியாதை உயர்வு ஏற்படும். நீண்ட நாட்களாக உங்களை அவமானப்படுத்தி கொண்டிருந்தவர்களை உங்களை பற்றி பெருமையாக பேசக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை நிமித்தமாக, ஆரோக்கியம் நிமித்தமாக அலைச்சலை சந்தித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நற்செய்திகள் வரும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய அறிவு திறமைக்கு அங்கீகாரம் கிடைப்பதற்கு உண்டான ஒரு சிறப்பான வாய்ப்பு அமைகின்ற நல்ல நாள். ரிஷப ராசி. 4ஆம் இடத்துல சந்திரன், செவ்வாய், கேது சேர்க்கையின் காரணமாக ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆரோக்கியத்தை பத்தி கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு ஆரோக்கியத்துல ஒன்றும் இல்லைங்கிற ஒரு நல்ல செய்தியை மன நிறைவை தரும். உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கும். தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். நிலம் சார்ந்த முதலீடுகளில் மாற்றங்கள் ஏற்படும். நீங்க நிலம் சார்ந்த தொழில் செய்யறீங்க, விவசாய தொழில் பண்றவங்க, ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கெல்லாம் இன்று உங்களுக்கு ஒரு மாற்றத்தை உணர்வதற்குண்டான வாய்ப்பு இருக்கு. அந்த மாற்றத்தின் காரணமாக உங்களுக்கு செலவுகள் கூட ஆதாயத்தை ஏற்படுத்தும். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமான அதிகரிப்பின் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குடும்பத்தில் நல்ல வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக சுபிக்ஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதிரிகள் சார்ந்த விஷயங்கள்ல அல்லது எதிரிகள் பற்றிய செயல்பாடுகளில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு குறிப்பா எதிரிகள் செய்யக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு காண்பீர்கள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனச்சுமையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய வீட்டு சம்பந்தமான குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குழந்தைகளுக்கான மேல் படிப்புக்கான செலவுகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் முதலீடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று வேலை விஷயமா கொஞ்சம் அதிகப்படியான அலைச்சலோ அல்லது உழைப்போ தேவைப்படும். அதனால உடல் சோர்வு, மனச்சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்களில் செலவுகள் அதிகரிக்கும். குறிப்பா வாழ்க்கை துணை சார்ந்த செலவுகள், வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்படும். அதே சமயம் வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குவதற்கு செலவுகள் ஏற்படும். அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய விலையுயர்ந்த பொருட்கள், ஏசி, ஃப்ரிட்ஜ், ரெஃப்ரிஜரேட்டர் போன்ற கார் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அது சம்பந்தமான
பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதன் காரணமாக கையிருப்பு கரையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். மிதுன ராசி, மனசுல சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சுப செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு எதை எடுத்தாலும் செலவா இருக்கும். செலவுன்னா வீடு மனை வாங்குவது, வியாபாரத்துல முதலீடு செய்வது, குழந்தைகளுக்கான மேல் படிப்பு, குழந்தைகளுக்கான திருமண செலவுகள்னு ஏகப்பட்ட செலவுகள் இருக்கு. ஆனா இந்த செலவுகள் அத்தனையும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இடமாறுதல் சம்பந்தமாக உங்கள் வீட்டில் இருக்கும் குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கும். நன்மைகள் அதிகரிக்கும். பண வரவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். எடுத்த காரியத்தில் வெற்றி அடைகிறதே ஒரு பெரிய விஷயம். அது ஒரு பெரிய குதூகலம். இன்னைக்கு அந்த குதூகலத்தை அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதன் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தந்தை வழி ஆரோக்கிய சங்கடத்திலும் முன்னேற்றம் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி அடைகிறதுக்கு குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பும் ஆதாயத்தையும் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல பண பற்றாக்குறை இருந்ததுன்னா அதுக்கேற்றாற் போல உங்களுடைய சாமர்த்தியமான செயல்பாடுகள், சிக்கனமான செயல்பாடுகள் மூலமாக செலவுகளை தவிர்க்கிறதுக்கு உதவி பண்ணுவீங்க. உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள்ல மாற்றங்களை உருவாக்கி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு வெளிநாட்டு பிரயாணங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய அறிவுபூர்வமான சிந்தனை செயல்பாடுகள் காரணமாக அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருப்பீங்க. அடுத்தவங்களுடைய பாராட்டையும் பெருமிதத்தையும் பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பெரிய மனிதர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அந்த பெரிய மனிதர்களை உங்களை பாராட்டி மகிழ்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பண வருமானம் அதிகரிக்கும் நாளாக இருக்கும். கடக ராசி, ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்காரு. யோகாதிபதியான பூர்வ புண்ணியாதிபதியான செவ்வாயோடு சேர்ந்து பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வார்த்தைகளால் வெற்றிகள் கிடைக்கும். வார்த்தைகளால் வருமானம் அதிகரிக்கும். எதிரிகள் அடங்கி இருப்பார்கள். உங்களுடைய சக பணியாளர்கள் குதர்க்கமாக செயல்பட்டாலும் அது உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். அதனால பெருசா பிரச்சனை இல்லை. கணவன் மனைவி உறவுல உங்க வாழ்க்கை துணை உங்களுக்கு இத்தனை நாள பிரச்சனையை கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க அவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கறதுனால அவங்க உங்ககிட்ட சற்று பயம் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள் போன்றவர்களால் ஆதாயம் அதிகரிக்கும். அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் போல உங்களாலும் அவர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளிநாட்டு தொடர்பான செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். கடன் உதவிகள் சார்ந்த விஷயங்களில் அரசாங்க அனுகூலம் ஏற்படும். கடன் வாங்கியாவது சொத்து வாங்கணும்னு சொல்லுவாங்க, வீடு வாங்கணும்னு சொல்லுவாங்க. கடன் வாங்கியாவது வீட்டை கட்டிப்பார்னு சொல்லுவாங்க. இப்பொழுது கடன் வாங்கியாவது வீட்டை கட்டி பார்க்கறதோ அல்லது குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. செலவுகளால் ஆதாயம் ஏற்படும். அதே சமயம் நிலம் சார்ந்த முதலீடுகள், பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள்ல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழி உறவினர்கள் ஏற்படுத்துகின்ற சிக்கல்களுக்கு தீர்வு காண்பீர்கள். உங்களுடைய தந்தையின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு மரியாதையை உயர்வை ஏற்படுத்தும். கௌரவ பாதிப்பிலிருந்து விடுபடுவீர்கள். செல்வாக்கு மிக்க நபர்கள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். அதுவும் குறிப்பா எதிர்பாலினத்தவர்களாக இருந்தால் அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளுடன் ஏற்பட்ட மன விரயங்களை, மனஸ்தாபங்களை களைவதற்கு எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். ஆனா கொஞ்சம் ஹார்ஷா பேசுவீங்க, நிதானமா பேசுங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பண சம்பந்தமான குழப்பங்களுக்கு தீர்வு காண்பீர்கள். இதன் மூலமாக பண பற்றாக்குறை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். சிம்ம ராசி, இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இடமாற்றத்தின் காரணமாக மனசுல சந்தோஷம் அதிகரிக்கும். ஆனா ஒரு விதமான விரக்தி இருக்கும். என்னதான் பண்ணி பிரயோஜனம், நம்ம எதிர்பார்த்தது நடக்கலையேங்கிற ஒரு விரக்தி இருக்கும். உங்களுடைய வீடு மனை சார்ந்த முதலீடுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா குடும்பத்தாரின் தேவைகள் அதிகரிக்கிறதுனால, செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா செயல்படுங்க. ஏன்னா கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. கடன் அதிகரிக்காம பார்த்துக்க வேண்டியது அவசியமான ஒன்று. ஏன்னா வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு பண பற்றாக்குறையிலிருந்து விடுதலை கிடைத்தாலும் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனக்கவலைகள் இருந்தாலும் அதுல ஒரு விதமான தெளிவின்மை ஏற்படும். அதாவது சந்தோஷமா இருந்தாலும் சரி, கவலை இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு தெளிவற்ற சூழ்நிலை இருக்கு. நீங்க எடுத்த முடிவு சரியா தப்பான்னு கவலையில இருக்கீங்க. ஆனா எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. குரு உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுத்து வெற்றியை தருவாரு. எடுத்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குழந்தைகளின் வளர்ச்சியால் மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா நீங்க மனசுல ஒரு விதமான குழப்பத்தில் இருக்கீங்க. அந்த குழப்பத்தை போக்கக்கூடிய வகையில
உங்களுடைய சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஆக்சுவலாக அவங்க எதிர்மறையாக செயல்படுவாங்க. அந்த எதிர்மறை செயல்பாடுகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அலுவல் ரீதியாக உங்களின் மீது குற்றம் சுமத்தப்பட்ட சிக்கல்களுக்கு தெளிவான தீர்வு எடுத்து அதன் மூலமாக வெற்றி காண்பீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு கௌரவம் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். அரசு கௌரவமோ இல்லை உங்களுடைய குடும்பத்தாரின் கௌரவமோ கிடைக்கும். இதன் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். இந்த ராசியில் பிறந்த குறிப்பாக இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வியாபாரத்தின் மூலமாக வெற்றிகள் கிடைத்து அதன் மூலமாக ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். கன்னி ராசி. ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். சில தேவையற்ற எண்ணங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனசில் ஒரு இனம் புரியாத சந்தோஷம் இருக்கும். அதனால் சில தவறுகள் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சக பணியாளர்கள் விஷயத்தில் அவங்க என்னதான் உதவி செஞ்சாலும் யார் விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் மனசு அலபாயறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. சிலருக்கு தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கும். குறிப்பாக வெளியூர் பிரயாணங்களின் மூலமாக செலவுகள் ஏற்படும். அல்லது உங்களுடைய ஆரோக்கியத்துக்காக தாயாரின் எதிர்ப்பை மீறி செய்யக்கூடிய காரியங்களினால் ஆரோக்கிய விஷயத்தில் தடுமாற்றம் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை விஷயமா தொழில் விஷயமா நீங்கள் வெளியூருக்கு போனீங்கன்னா அது உங்களுக்கு செலவை ஏற்படுத்தும். ஆனால் பொருள் இழப்பு ஏற்படாது. வெற்றி கிடைப்பதில் தாமதம் ஏற்படுவதனால கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. இன்று முன்கோபத்தை தவிர்த்தால் சங்கடத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனக்கவலைகள் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். படிப்பில் வெற்றி கிடைக்கலையே, வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கலையே என்று நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தும். ஆனால் அது கிடைக்கிற வரைக்கும் உங்களுக்கு மன விரயம் மனச்சலனம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்தில் இன்று செலவுகள் அதிகரிக்கும். சிலருக்கு பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இன்றைக்கி மருத்துவ செலவுகள் ஏற்பட்டதுன்னா அது உங்கள் உடம்பை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறதுக்கு உண்டான முன்னெச்சரிக்கையாக இருக்குமே தவிர ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்பு ஏற்படாத வண்ணம் நீங்கள் காப்பாற்றப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. சக பணியாளர்கள் அல்லது உறவுகள் விஷயத்தில் எந்த ஒரு இடத்துலையும் வெளியில் போய் சாப்பிட்றத அவர்கள் சொல்லும் இடத்துல சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது. துலாம் ராசி. மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வார்த்தைகளினால் வருமானம் அதிகரிக்கும். பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இன்று அமோக பலன்கள் ஏற்படும். பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எதிர்பாலினத்தவர்களின் மூலமாகவும் பண வருமானம் ஏற்படும். அதிர்ஷ்ட காற்று வீசுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். இத்தனை நாளாக நீங்கள் எதிர்பார்க்காத சில விஷயங்கள், இதனால் எதிர்பார்த்து ஏமாந்த விஷயம், எதிர்பார்த்து வராதுன்னு நினச்ச விஷயம் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி உயர்வு, கௌரவ உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை நிமித்தமான விஷயங்களில் உங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். வருமான அதிகரிப்பு ஏற்படும். தொழில் ரீதியான வருமானம் ஏற்படும். நீங்கள் வியாபாரியாக இருந்தால் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் தொல்லைகள் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தி இருந்ததுன்னா அந்த சங்கடத்திலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு அமோகமான பலன்களை ஏற்படுத்தும். அவர்கள் உங்களுக்கு மரியாதை கொடுப்பார்கள். அவர்களிடம் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லார்கிட்டையும் மரியாதை உயர்வின் மூலமாக மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருக்கும் சிக்கல்கள் தீரும். குறிப்பாக வாழ்க்கை துணையின் வளர்ச்சியின் மூலமாக உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையுடைய வேலை சம்பந்தமாக இருந்த கவலைகள் விலகும். உங்களுடைய தாயாரோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையின் தாயாரோ ஆரோக்கிய விஷயமா கஷ்டப்பட்டு இருந்தாங்கன்னா அதில் அவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விருச்சிக ராசி. தசமஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை உங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இன்றைக்கி ஆக்சுவலாக லீவ் எடுக்கலான்னு நினைப்பீங்க. லீவ் எடுத்தால் கூட நல்லது தான். ஆனால் சிலருக்கு லீவ் எடுத்ததுக்கப்புறம் கூட, விடுமுறை விட்டதுக்கப்புறம் கூட நீங்களாக வாலண்டியராக லீவ் எடுத்துகிட்டு போவீங்க. ஆனால் ஆஃபீஸ்லேருந்து அர்ஜென்ட் கால் வந்து உங்களை பதட்டமடைய செய்வாங்க. பதட்டம் இல்லாமல் இருப்பது நல்லது. குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் சற்று நிதானத்துடன் செயல்படுங்கள். வருமானத்தில் இருந்த தடைகள் விலகினாலும் உங்களுக்கு வரவேண்டிய பணத்தில் மிச்ச சொச்சம்தான் வருமே தவிர மெயின் அமௌண்ட் வராது. அதனால் உங்களுக்கு தடுமாற்றம் இருக்குது. பொறுமையாக செயல்படுங்க. வரவேண்டிய தாமதமான வருமானத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை அமையும். அதுவரை பொறுமையாக இருக்கிறது நல்லது. சக பணியாளர்கள் அல்லது உறவினர்கள் விஷயத்தில், வாழ்க்கை துணை விஷயத்தில்
மன வருத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய பிஸ்னஸ் டைஅப், அதாவது கொலாபரேட்டர்ஸ், கான்டாக்ட் உள்ளவங்க, உங்கள் கூட பிஸ்னஸ் பண்ணுறவங்க, உங்களுக்கு பிஸ்னஸ் கொடுக்குறவங்க, இவர்கள் விஷயத்தில் உங்களுக்கு மன வருத்தம், பதட்டம், கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் சற்று நிதானத்தோடு செயல்படுங்க. ஏன்னா உணவு ஒவ்வாமை காரணமாக தடுமாற்றம் ஏற்படும், அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல் ஏற்படுகின்ற சுமாரான நாள். வேலையில் பிரச்சனை கிடையாது. வேலையில் நீங்களாக சில விஷயங்களை இழுத்து போட்டுக்கிட்டதுனால வரக்கூடிய சிக்கல் இருக்குது. உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். உங்கள் குழந்தைங்க கவலையை ஏற்படுத்திட்டு இருந்தாங்க, இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக செயல்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. எதிர்பாலினத்தவர்களால் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரம் சார்ந்த விஷயங்கள், படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் இருந்தாலும் உங்களுக்கு தேவையில்லாத டென்ஷன் ஜாஸ்தியாக்கிட்டு இருக்கீங்க. இது நீங்களாக ஏற்படுத்திக்கிட்டது. வருமானத்தில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் திடீர் அதிர்ஷ்ட பணம் வருவதன் மூலமாக உங்களுடைய கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தனுசு ராசி, இன்று உங்களுக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். குறிப்பாக உங்களுடைய குழந்தைகளுடைய வெற்றியை கொண்டாடுவீர்கள். உங்கள் குழந்தைங்க ஏதாவது எக்ஸாம் எழுதுகிறாங்க, இல்லை அவங்க ஏதாவது ஒரு ஃபாரின் இன்டர்வியூக்கு ட்ரை பண்ணுறாங்க, இல்லாட்டி ஏதாவது வேலை விஷயமா இன்டர்வியூ ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வெற்றி அடைவதன் மூலமாக உங்கள் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுக்கு அவர்கள் சார்ந்த, அதாவது குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படுறதுக்கும் சூழ்நிலைகள் இருக்கிறதுனால அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுத்துடாதீங்க. நிதானமாக செயல்பட்டால் செலவுகளை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். வியாபார ரீதியாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமான குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தந்தை வழியில் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளைய சகோதரர்களின் செயல்பாடுகளை கண்டிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டிருக்கிறதுனால உங்களுக்கு உங்களுடைய தந்தை வழியில் சில நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும். அப்படிங்கிறனால அவசரப்பட்டு அகலக்கால் வைக்காதீங்க. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தேவைக்காக கடன் வாங்கும் சூழ்நிலை இருக்குது. அதாவது தேவைக்காகனா என்ன விதமான தேவைன்னு இருக்குது. சொந்தமாக வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்கலாம், இல்லை ஏதாவது வண்டி வாகனம் வாங்குறதுக்கு கடன் வாங்கலாம். ஆனால் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கடன் வாங்கினீங்கன்னா அது சிக்கலை ஏற்படுத்தும். திருமண வயதினருக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பின் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை இருக்குது. அவர்களால் ஆதாயம் ஏற்படும். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு மட்டும் இல்லை, வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு மரியாதையை பெற்றுத்தரும். அரசாங்க ரீதியாக உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். மகர ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். அதாவது சந்திராஷ்டமம் இருக்குங்கிறது உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு அலைச்சல் இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கூட ஒர்க் பண்ணுறவங்க இன்றைக்கி எதிர்மறையாக செயல்படுவார்கள். அவங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்திக்கணும்னு நினச்சிப்பாங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய குழம்பின குட்டையில் அவங்க மீன் பிடிக்கணும்னு நினைப்பாங்க. அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. வாழ்க்கை துணை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இன்றைக்கி பட்டும் படாமலும் இருப்பீங்க. அதனால் அவங்க உங்கள் பேரில், உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் பேரில் வருத்தத்தை அடைவதற்கும் சூழ்நிலைகள் இருக்குது. வீண் வாக்குவாதங்கள் அதிகரிக்கும் சூழ்நிலை ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்கள் விஷயத்தில் எதிர்மறை பலன்கள் ஏற்படுகின்ற காரணத்தினால முன்கோபத்தை வெளிப்படுத்தி சங்கடத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். வார்த்தை விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக உங்களுடைய லாபஸ்தான அதிபதி 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால, லாபஸ்தானத்தையும் பார்க்கறதுனால உங்கள் வார்த்தையினால் எதிரிகளிடம் உங்களுக்கு அவமரியாதை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகள் மூலமாக தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். குறிப்பாக உங்களுடைய மூத்த சகோதரர் தேவையற்ற விமர்சனங்களை செய்வார். அதனால் உங்களுக்கும் அவருக்கும் மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். ஆனால் அவங்கக்கிட்ட நீங்கள் பேசி பிரயோஜனம் இல்லை, நிதானமாக சொல்லணும். அவங்கக்கிட்ட போயிட்டு அதிகாரமாக பேசினீங்கன்னா உங்களுக்கு தான் கௌரவ குறைச்சல் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பண விரயம் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். சொன்ன சொல் காப்பாற்றணுங்கிறதுக்காக
சில முயற்சி எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்தும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. வீண் பேச்சுக்கள் மூலமாகவும் உங்களுக்கு எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். கும்பராசி, நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். குடும்பத்தில் உறவுகளின் வருகை அதிகரிக்கும். கணவன் மனைவி உறவில் ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக உங்களுடைய பணியாளர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய நீண்ட நாள் கனவுகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நன்மைகள் அதிகரிக்கும். சக பணியாளர்கள் அல்லது உங்களுடைய நெருங்கிய நண்பர்களின் மூலமாக தொழில் ரீதியான முயற்சிகளில் புதிய நிலையை அடைவதற்குண்டான யோகம் ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அலுவலக ரீதியாக சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். நண்பர்களால் உதவிகள் ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு தொழிலில் ஒரு மாற்றத்தை உருவாக்கி கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. கலைத்துறை நண்பர்களுக்கு தொழில் ரீதியாக இருந்த தடைகள் விலகும். சுமூகமான சூழ்நிலை ஏற்படும். அரசு அதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். இத்தனை நாளாக வருமானத்தில் தொய்வு இருந்தது, இப்போ ஓரளவுக்கு ரிலீஸ் ஆகுது. அதனால் ஓரளவுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மருத்துவ ரீதியான செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்தவங்க கிட்ட வம்பு வழக்கு வச்சுக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அடுத்தவங்க கிட்ட வாயை கொடுத்து சிக்கலை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள், குறிப்பாக எதிர்பால் இனத்தவர்களின் முயற்சிகள் உங்களுடைய வியாபாரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக்சுவலாக அவங்க பண்ணுறது உங்களை கெடுக்கணும்ன்ட்டு, ஆனால் அவங்க பண்ணுறதுனால உங்களுக்கு நல்லது நடக்கும். அதாவது பிளெஸிங் இன் டிஸ்கைஸ்னு உங்களுக்கு மறைவாக நல்லதையும் ஏற்படுத்திட்டு போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அரசாங்க அதிகாரிகளுக்கு அல்லது அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு ஆதாயத்தை ஏற்படுத்தும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தந்தை வழியில் உதவிகள் கிடைப்பதற்கும் தந்தையால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும். குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. உடன்பிறப்புகளின் ஆலோசனை உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கலாம். பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் அரசாங்க அதிகாரிகள், அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. மீன ராசி, 6ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாய் சேர்க்கை உங்களுக்கு பண வரவு ஏற்படும். அது கடன் சார்ந்த வரவா, வியாபாரம் சார்ந்த வருமானமா அப்படிங்கிறதுக்கு வெளிநாட்டு தொடர்பான வியாபாரிகளுக்கு வருமானம் ஏற்படும். உள்நாட்டு தொடர்பான வியாபாரிகளுக்கு கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனமாக இருங்க. ஏன்னா எதிரிகள் பலம் பெறுகிறார்கள். எதிரிகளுடன் மோதல் போக்கு கடைபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் அல்லது தந்தை வழி உறவினர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்தில் தடுமாற்றம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். வியாபாரத்தில் வருமானம் தான் முக்கியம். ஆனால் உங்களுக்கு இப்போ வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கௌரவத்துக்காக, உங்களுடைய நற்பெயரை காப்பாற்றிக் கொள்வதற்காக செலவுகள் ஏற்படுத்தி கொள்வீர்கள். இதனால் உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் ஜாஸ்தி ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அவசரப்படாதீங்க. ஆரோக்கிய விஷயமா ஏதாவது சிம்டம்ஸ் இருந்ததுன்னா உடனே மருத்துவரை நாடுவது அவசியம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குடும்ப தேவைகள், குறிப்பாக குழந்தைகளின் தேவைகளுக்காக கடன் அதிகரிக்கும் சூழ்நிலை. குழந்தைகளுடைய திருமண செலவு, எக்ஸாம் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு, இல்லை அவங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்கள், ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. இது வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் அறிவு சார்ந்த வியாபாரிகளுக்கு வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கும். கடன் பிரச்சனைகள் தலைதூக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆரோக்கியத்தில் ஏதாவது தடுமாற்றம் இருந்ததுன்னா அதுவும் இப்போது சங்கடத்தை ஏற்படுத்தும். கவனமாக இருந்துக்கோங்க. வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது நிதானம் தேவை. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக மாற்றங்கள் ஏற்படும். கடனை அடைக்கிறதுக்கு எடுத்த முயற்சியில் ஓரளவுக்கு வெற்றி அடையக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். இதன் மூலமாக உங்களுக்கு பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும்
அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.